next question வந்து procedure for ELISA. சரியா? இதுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. நீங்க டயகிராம் வரையணும். அதுக்கு கீழ அந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? எது எது இருக்குன்றத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் they collect the sample. சரியா? sample may be in different forms. எதுவானா இருக்கலாம், பிளட்டா இருக்கலாம், அல்லது ஏதாவது fluid-ஆ இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த சாம்பிள்ல unknown antigen இருக்குது இல்லையா? சோ ஏதோ ஒரு antigen இருக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? Antigen is immobilized on the surface of an ELISA plate. ELISA plateல buffer போட்டுருக்கோம். நீங்க சாம்பிள் வந்து ஆட் பண்ணும்போது சாம்பிள்ல இருக்கக்கூடிய antigen வந்து அதுல என்ன செஞ்சிடும்? ஃபிக்ஸ் ஆயிடும். சோ அதான் நம்ம என்ன சொல்றோம்? immobilized antigen அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சாம்பிளை கலெக்ட் பண்றோம். சாம்பிள் எடுத்து அந்த ELISA பிளேட்ல ஸ்டோர் பண்ணும்போது சாம்பிள்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன் வந்து என்ன செய்யும்? அதுல போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிடும். அதை வந்து இம்மோபிளைஸ்ட் ஆன்டிஜன் சொல்றோம். ரைட். அடுத்து என்னன்னா ரெண்டாவது ஸ்டெப்ல ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிஸ் ஆடட். சரியா? Then the reaction occurs between the antigen and the antibody. புரியுதா? அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி ஆட் பண்ணும்போது ஆன்டிஜனுக்கு ஆன்டிபாடிக்கு இடையில என்ன நடக்கும்? ரியாக்ஷன் நடக்கும். சரியா? அடுத்து என்ன பண்றோம் பாருங்க. The antibody is linked to an appropriate enzyme like peroxidase. அந்த antibody-யோட என்ன செய்றோம்? peroxidase அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஆட் பண்றோம். அதுக்கு அப்புறமா reagent-ஓட பேர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. புரியுதா? என்சைம் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த reagent பேர் வந்து 4-chloronaphthol அப்படிங்கிற ஒரு reagent என்ன செய்றோம்? ஆட் பண்றோம். புரியுதுங்களா? அப்போ என்சைமுக்கும் அந்த ரியாக்ஷனுக்கு இடையில நம்ம ரியாக்ஷன் நடக்கும். ரியாக்ஷன் நடக்கும்போது கலர் சேஞ்ச் ஏற்படும். கலர் சேஞ்ச் வச்சு என்ன செய்யலாம்? நீங்க இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரியுதா? எந்த அளவுக்கு கலர் மாறுதோ அந்த அளவுக்கு ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். கலரே ஃபார்ம் ஆகல அப்படின்னா அந்த சாம்பிள்ல அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் இல்லை அப்படின்னு. சரியா? சோ இது பாத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ பிசிஆர் வந்து நீங்க ஃப்ளோ சார்ட் வச்சு நீங்க என்ன செஞ்சலாம்? ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படிச்சுக்க. அடுத்து வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? டீநேச்சுரேஷன், அப்புறம் ரீநேச்சுரேஷன், அப்புறம் பிரைமரி எக்ஸ்டென்ஷனா லாஸ்ட் ஸ்டெப். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்துக்காங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. The sample is treated at 95 degree Celsius. அப்போ DNA double standard becomes 2 single strands. சரியா? 95 டிகிரிக்கு சாம்பிள் ஹீட் பண்றோம். டபுள் ஸ்டாண்டர்ட் எல்லாம் என்ன செய்யும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாறும். அப்போ ஈச் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல் ஆக்ட் அஸ் தி டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் என்ன செய்யும்? ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் நமக்கு ஆக்ட் பண்ணும். புரியுதுங்களா? அடுத்து என்னன்னா அன்னீலிங். இது எப்படி பண்றாங்கன்னா இட் இஸ் டன் பை ராபிட் கூலிங். 95 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணது டக்குன்னு என்ன செய்யறோம்? நம்ம அந்த சாம்பிள் வந்து கூல் பண்றோம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா we add the primerன்றத ஆட் பண்றோம். பிரைமர்னா வேற ஒண்ணும் இல்ல, a small stretch of RNA. அதுதான் சொல்றோம் பிரைமர்னு சொல்றோம். புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா each single standard DNA molecule is hybridized with the primer அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிதானா? இது வந்து செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யணும்? சாம்பிள் வந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணணும். சரிதானா? இப்போ வந்து நம்ம என்ன செய்றோம்? அந்த ஸ்பெசிபிக் என்சைம் டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் என்ன செய்றோம்? ஆட் பண்றோம். புரியுதா? டாக் அப்படின்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம். அதுல இருந்து டிரைவ் பண்ணப்படுறதுனால அந்த என்சைமுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க? டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. புரியுதா? So when they added that particular enzyme, so automatically the primer started to synthesize the new strand. புரியுதுங்களா? So at the end we get two unequal size DNA strands. புரியுதா? அந்த என்சைம் நீங்க ஆட் பண்ணீங்கனாலே என்ன ஆயிரும்? இந்த பிரைமர் வந்து அந்த நியூ ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப கடைசி அவனுக்கு 2 அன்ஈக்குவல் சைஸ்ல என்ன கிடைக்கும்? DNA ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து உனக்கு என்ன செஞ்சுது? 2 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதே ப்ரொசீஜர் என்ன செய்யணும்? You have to repeat so many times. At the end you get sufficient copies of DNA. புரியுதா? சோ இதுதான் வந்து அந்த பிசிஆர். என்ன பண்றோம் அப்படிங்கறது மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு.